வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புல்லட் கிளாசிக் 350 BS6 மாடலு. கியரு விழலை, லூஸாக இருக்குது கியரு அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருந்தேன் நம்ம ஷாப்புக்கு. அது என்னென்னு கம்ப்ளைண்ட்டு ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஸ் கைட்டு பார்த்தா அந்த ஸ்ப்ரிங் ஒன்று வரும், அந்த ஸ்ப்ரிங்கை கட் ஆகிருக்கு, கியர் லிவரோட ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கை கட்டுறதுக்கு பெரும்பாடாக இருக்குது. இந்த கியர் லிவரை கட்டிட்டு வெளியே இழுத்தா கால் இருக்கிற ஃபுட்ரெஸ்ட்டு இடிக்குது. இப்போ அடித்து 2 அடி அடிச்சு லூஸ் பண்ணிடலாம் பார்த்தா அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் ஃப்ரேம் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் ஆகிடுன்ட்டு ப்ராப்பராக எப்படி கட்டினோமோ அந்த மாதிரி லாக் பிளேயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஒன்று இருக்குது, அந்த லாக் எடுத்து ரெண்டாவது ஒரு வாசர், அந்த பெரிய வாசர் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதில் மார்க் இருக்குது, ஒரு மார்க் வச்சது வெளி சைடில் இருக்குது. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட் டைம் நான் இந்த வண்டியில் கழட்டுறேன், அதனால் உங்களுக்கும் ஃப்யூச்சரில் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா பார்க்கறதுக்காக. சரி, ஃபஸ்ட்டில் ஒரு லாக் இருக்குது, அதை கழட்டிட்டு போய் எழுதி பார்ப்போம், வருதான் பார்த்தா நானும் இந்த சைடு ஆட்டுறேன் அந்த சைடு ஆட்டுறேன், வெளியே வர மாட்டேங்குது. அதனால் ஃப்ரீயாக ஆடுது, ஆனால் வெளியே வர மாட்டேங்குது. என்னடா இது, லாக்கு எடுத்தாச்சு, அப்புறம் என்ன தான் ஆச்சுன்னு மறுபடியும் நல்லா போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இருக்கக்கூடாது, இழுத்துட்டு என்ன தான் போய் பார்த்தா ரெண்டாவதாக இன்னொரு லாக் குத்தி வச்சுருக்கான். ஆடாடா, என்னடா நமக்கு வந்த சோதனை இது. ஃபஸ்ட் டைம் கட்டுறதால ஒன்றுமே தெரியல. அப்புறம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னு இந்த பெரிய கவர் ஜிபி ஸ்ப்ரைட் கவரை கழட்டியாச்சு. 5ஆம் நம்பர் அலங்கி அதுக்கு, அந்த அலங்கியை போட்டு அந்த ஜிபி ஸ்ப்ரைட் கவர் லூஸ் பண்ணியாச்சு. இது வேறு ஸ்லிப் ஆகிடுச்சு. எல்லாத்துலேயும் அலங்கி கொடுத்து வச்சுருக்கானுங்க. அலங்கி ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் கழட்டுறதுக்கு. அப்புறம் ஜிபி ஸ்ப்ரைட் கவர் கட்டிட்டு அப்புறம் உள்ளே இருக்க லாக் நல்லா, அது வேறு நம்ம இன்னொரு லாக் பிளேயர் கரெக்டாகவே இல்லை. என்ன தான் போட்டு கரெக்டாக வச்சு அழுத்தினாலும் வெளியே வர மாட்டேங்குது. ஒரு வழியாக எடுத்துகிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு லிவர் எடுத்துகிட்டு கியர் லிவர் எடுத்துகிட்டு அப்புறம் லாக்கு, அப்புறம் வாசரு, இதெல்லாம் ப்ரொசீஜர் இப்படி தான் மறுபடியும் மாட்டும் போது பார்த்துக்கோங்க. அப்புறம் பெரிய ஒரு ஸ்பேஸர் மாரி ஒன்று இருக்குது, மறுபடியும் ஒரு லாக்கு, மறுபடியும் ஒரு வாசரு, அப்போ தான் அந்த வெளியே வருது அந்த கியர் லிவர். பார்த்துக்கோங்க, நல்லா மார்க் வச்சது வெளி சைடில் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, என்ன தான் லாக் பிளே எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் அந்த இடம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதனால் கழட்டவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக கியர் லிவரை வெளியே எடுத்தாச்சு. உள்ளே வர வாசர் ஒன்று இருக்குது, அந்த வாசர்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சு மாட்டணும். வாசர்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் கியர் விழுறது போடும் போதெல்லாம் ஷிஃப்டிங் அப்போ ரொம்ப டைட்டாக இருக்கும். அது இல்லாமல் கேஸையும் தேய்ச்சிரும், அதனால தான் வாசர்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஸ்ப்ரிங்கு தான் கட் ஆகிடுச்சு. இந்த ஸ்ப்ரிங்கால் தான் கியரில் விழாமல் போனது மெயின் ரீசனு. இந்த ஸ்ப்ரிங்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்கும் அந்த லோடில், அதனால தான். இந்த கியரு ஷிஃப்ட் பண்ணும்போது கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணுங்கள். இந்தமாரி கியரு போடும்போது நல்லா கிளச்சை பிடிச்சி போடுங்க. கிளச்சு கரெக்டாக பிடிச்சி போடலனா கூட கியரு இதுமாரி ஸ்ப்ரிங்கு கரெக்டாக ஒரு ப்ராப்ளம் வரும். இது த்ரெட்டு வேறு ஆப்போசிட் த்ரெட்டு வேறு எங்கே போச்சுன்னு தெரில, அது வேறு எங்கே தேடணும், அது வேறு அப்புறம் கிடைக்காம போயிடுச்சுன்னா இன்னும் பெரிய வேலையாகிடும். எங்கன்னா ஆயில் பம்ப்லலாம் அந்த இருக்கிற ஆயில் பம்ப்லாம் போய் மாட்டிடுச்சுன்னா, ஆயில் பம்ப்பு ஸ்டக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஹெட்டு ஆயில் மேலே ஏறாது, பெரிய வேலையாகிடும். அப்புறம் கனெக்டர்லாம் விட்டு நோண்டுறோம், எங்கடா போச்சு அந்த பாதி பீஸு. கிராங்க்லாம் மாட்டிச்சுன்னா கிராங்க் பேரிங்லாம் வேஸ்ட் ஆகிடும். மறுபடியும் இந்த சின்ன ஸ்ப்ரிங்கால் இன்ஜினே பிரிக்கிற வேலையாகிடும். அப்புறம் ஆல் ஸ்ட்ரெயினர் வழியாக கை உள்ளே விட்டு தேடுறேன், எங்கடா இந்த சைடு எல்லா சைடும் விட்டு தேடுறேன். கண்டிப்பாக அந்த ஸ்ப்ரிங் எடுத்தால் தான் ஒர்க்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு அப்படியே எங்கேயும் மாட்டாது, அப்படியே விட்டுறோன்னா அதுதான். ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ஸ்ப்ரிங்கை. இந்த அடியில் உள்ளே இருக்குது தெரியுதுங்களா, இப்போ இருங்க, அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும்தான் உள்ளே போகும், அது வேறு ஒழுங்காக சேஃபாக எடுக்கணும். இல்லைனா உள்ளே கிராங்க் ஷாஃப்ட்லாம் மாட்டிச்சுன்னா கிராங்க்கு ப்ராப்ளம் ஆகி இன்ஜின் பிரிக்கிற வேலையிடும். இந்த மாதிரி சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டு ஒர்க்கு என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம கனெக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக ப்ரைஸில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ.